கோகிலாமா, கோகிலாமா. ஆ வணக்கம். அடடே, நீங்களா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள வாங்க, உள்ள வாங்க. கலர் வாங்கிட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா. அட, டீயாச்சும் போட்டு தரேன் வாங்க. அம்மா இப்பதான் குடிச்சிட்டு வரேம்மா. இன்னும் நிறைய வீட்டுக்கு வர போகணும். ஆஹா, என்ன என்ன விஷயம்? அது எடு, எடுமா. அம்மா வர தை மாசம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், மறக்காம வந்துருங்க. அப்படியா? சின்ன பொண்ணா இருந்தா இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டாளா? கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க பொண்ணு கட்டி கொடுத்திருக்கீங்கல்ல? ஆமா, பாரி ஐயா வீடு. அவங்களோட மருமக இருக்காங்கல்ல, செண்பகம் பொண்ணு ராசாத்தி. அவங்க தான் நம்ம கல்யாணத்துக்கு காய்கறி எல்லாம் சப்ளை பண்ண போறாங்க. அவங்க காய்கறி தானே இப்ப பரவலா எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க கூட அவங்க கிட்ட கேட்ட உடனே அவங்க ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா ஒத்துக்கிட்டாங்க. நல்ல தங்கமான பிள்ளை. சந்தோஷம். சரிங்க, நாங்க வரோங்க. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க. வந்து சொல்லுமா. என்னடி, அவங்கள வளர விடாம பண்ணலான்னு நினைச்சா அவங்க மேல மேல வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? யார சொல்ற? எல்லாம் அந்த ராசாத்தி தான். வேற யார பத்தி நான் சொல்ல போறேன்? வேற யார் நல்லா இருக்க கூடாதுன்னு நாம நினைக்க போறோம்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம சொந்தக்காரங்களோட கல்யாணத்தை ஆர்டரையே புடிச்சிட்டாங்கடி. அவங்க இங்க வந்து ஏதோ அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியும் அவங்கள பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரில சொல்றாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது கண்மணி. மா, ஃப்ரீயா விடு. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இதுல என்னடி நல்லது? இத வச்சு அந்த ராசாத்திய மாட்டி விட போறேன். புரியலையே. இத வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணி அவளை மாட்டி விடுறேன் பாரு. சரி சரி. மா, சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரிடி, வச்சிடுறேன். என்ன பண்ண போறா? என்ன கண்மணியாச்சு? ஏன் அத்தை? இல்ல, நீ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க. அப்படி என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை அத்தை. அந்த ராசாத்தி நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு காய்கறி சப்ளை பண்ண போறாளாம். அதுல விஷத்தை கலந்து கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். ஓ, இதத்தான் நீ யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா அத்தை. அப்பதான் அவங்க ஃபேக்டரியை மூட முடியும். அதான் அவங்க கிட்ட நாம எழுதி வாங்கியிருக்கோம்ல, அதை வச்சு அவங்கள பழி வாங்கிக்கலாம். எதுக்கு போய் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? அது இல்ல அத்தை. அந்த ராசாத்தி கொடுக்க போற காய்கறியில விஷத்தை கலந்து கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்புனா இனி அவளை வெளியே எடுக்க அலைவான். அப்புறம் பணத்துக்காக உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும். அப்பதான் அந்த ஃபேக்டரியும் பார்க்க முடியும், அவளையும் வெளியே எடுக்க முடியும். அப்போ இனியன் கிட்ட நாங்க ராசாத்திய வெளியே கொண்டு வரோம், ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லுங்க. அவ வெளியே வந்தா போதும்னு நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ ராசாத்திய மறந்துரு, அவளை விட்டுட்டு நம்ம கூட வந்து இருன்னு சொல்லுங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு சொல்லுங்க. அப்ப அவன் மறுக்க மாட்டான். ராசாத்தி வெளியே வரணும்னு அவ சரின்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா தான் இருக்கு.
ஆனா இது அப்படியே நடக்குமா? இனியே அவனே பாத்துக்கிறேன்னு சொன்னா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அத்தை. இந்த ஊர்ல அவனுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? ம். சரி, நீ எப்படி இத பண்ண போற? அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அத்தை. அதை நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ராசாத்தி ஜெயிலுக்கு போறது கண்டிப்பா நடக்கும். அமுதா, என்ன அமுதா, வேலை கிளம்பிட்டியா? யோ, காலங்கத்துல எங்கேயா போய் குடிச்சிட்டு வர? உனக்கெல்லாம் எவன் தான் வாங்கி தரான்னு தெரியலையே. தினம் தினம் இப்படி குடிச்சிட்டு வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க. கோபனா தருவான். நேற்று வாங்கி வச்ச சரக்கு மிச்சம் இருந்தது, அதை தான் போட்டு வந்தேன். சரி சரி, என்ன சமைச்ச? விஷத்தை சமைச்சிருக்க, தின்னுட்டு சாகு. விஷமா? நீ சாப்பிட்டியா? கருமம். எல்லாம் என் தலையெழுத்து. அமுதா, அமுதா, வெளில வா. ஒன்னதா, வெளில வா. என்ன பண்றது தெரியலையே. என்னம்மா அது இப்படி பண்ற? 3 மாசமாச்சு. வாங்கின பணத்துக்கு வட்டியும் கொடுக்கல, இருக்கிற வீட்டுக்கு வாடகையும் கொடுக்கல. நான் உன்கிட்ட அசலை கொடு நான் கேட்டேன். மாசம் மாசம் வட்டியை கொடுன்னு தானே சொல்றேன். அண்ணே, இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாசம் சம்பளம் வந்துரும். கண்டிப்பா உங்க வாடகை பணமும் வட்டி பணமும் சேர்த்து கொடுத்துறேனே. எனக்கு வட்டி தர அளவுக்கு உனக்கு இந்த ஊர்ல சம்பளம் தராங்களா? அதையும் நான் நம்பணுமா? என்ன கதை விடுற? அவங்க கொடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாது, அப்புறம் எப்படி எனக்கு பணம் தருவ? இதுக்கு மேல உன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ வேற வீடு பார்த்து போ. உடனே வீடை காலி பண்ணு. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. இந்த ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணே. எப்படியாச்சும் உங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேனே. அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. நீ கிளம்பு. நானும் உனக்கு பல தடவை சான்ஸ் கொடுத்துட்டேன். இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ வேற வீடு பாத்துக்க. ஏய், நீங்க போய் தட்டுமுட்டு சமாளம் எடுத்து வெளில போடுங்க. கொஞ்சம் தயவு காட்டுங்க. வேலையே இல்ல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நான் எப்படியாச்சும் கொடுத்துறேனே. சம்பளம் வாங்குறது கொடுத்துறேனே. உன்னோட பெரிய தலைவலியா இருக்கு. பாத்தீங்கன்னா அசிங்கமா ஆயிரும்னே. நான் சொல்றத கேளுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே டேய், சீக்கிரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளில போடுங்கடா. தயவு பண்ணுங்கண்ணே. ஐயோ அண்ணே 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 வேணாம் அண்ணே. பக்கத்துல பார்த்தா எனக்கு அசிங்கமா ஆயிரும்ண்ணே. உங்க பணத்தை எப்படியாச்சும் கொடுத்துடுறேண்ணே. அண்ணே அண்ணே வேணான்னு சொல்லுங்கண்ணே. ஐயோ அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. அண்ணே 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 எனக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சொல்லுங்கண்ணே. அண்ணே 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 தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே 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 தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. அண்ணே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? பட்ட பகல்ல ரோட்ல ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க. என்னது அசிங்கப்படுத்துறமா? யார் மணி? உனக்கு இங்க என்ன வேலை? ரோட்ல இப்படி நடந்துக்கிட்டா அப்படிதான் கேட்போம். நல்லா கேளுமா. இந்த பொம்பளை என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வட்டியே தரமாட்டேங்குது. வீட்டுக்கு வாடகையும் தரல. நானும் 3 மாசமா விட்டேன். இது பணம் தர மாதிரியே தெரியல. அதான் இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாச்சு. அதுக்காக இப்படியா? என்னடா இது வம்பா போச்சு? ஏமா இவ்வளவு பேசுறியா? பணத்தை நீ தெரியா? பணம் என்ன பெரிய பணம்? அவங்க உங்களுக்கு எவ்வளவு தரணும்? வட்டி வாடகைலாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் தரணும். அவ்வளவுதானே? இரு, இப்பவே தரேன். இந்தா. இதை கொடுத்தா நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? டேய் வாங்கடா போலாம். அம்மா ரொம்ப நன்றிம்மா. நீங்க பண்ண இந்த உதவிய என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேம்மா. காலில் விழுந்து. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா
என்னை காப்பாத்தின தெய்வமா நீங்க. நான் என்னைக்கு உங்களுக்கு நன்றியா இருப்பேம்மா. உன் நன்றிய நான் சொல்ல போற காரியத்துல நீ செஞ்சு காட்டு, சரியா? என்னம்மா அங்க பேக்கிங்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா பொறுமையா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? வேகமா வேகமா பண்ணுங்க. அக்கா முள்ளங்கியை கொஞ்சம் சின்னதா போடுங்க, சின்னதா போடுங்க. அவ்வளவு பெருசா காய் வந்துருச்சு. மாப்ள கல்யாணத்துக்கு கட் பண்ண வேண்டிய காயெல்லாம் வந்துருச்சுடா. இன்னும் இத கட் பண்ணி முடிக்கலையாடா? இதெல்லாம் கடைகளுக்குடா. சரி இத முதல்ல கொண்டு போய் கழுவி கொண்டு வர சொல்லு, அப்புறம் கட் பண்ணிக்கலாம். சரி ரைட். இதெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போங்கடா. போய் கழுவி கொண்டு வா. போங்க போங்க. அத அனுப்புனதுக்கு அப்புறம் தானே கடைகளுக்குலாம். இத ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. கழுவிட்டு சீக்கிரம் கட் பண்ணி எடுத்து வாங்கடா. சரி அழகரே. வா நாமளே போய் பாத்துருவோம். சரி வா. அமுதாக்கா இப்பதான் வரீங்களா நீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆர்டருக்காக எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா லேட்டா வந்திருக்கீங்க, என்னாச்சு? ரெடி ஆயிடுறேன் சார். சரி 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 சீக்கிரம் போய் வேலையை ஆரம்பிங்கக்கா, போங்க. சரிங்க சார். சந்தியா நீ உள்ள போய் பேக்கிங் பண்ணு, நான் வேணா கட் பண்றேன். சரி. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏமா இந்த கடைகளுக்கு அனுப்ப வேண்டிய காய்கறி எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க, அதெல்லாம் இப்ப கட் பண்ண வேண்டாம். கல்யாண ஆர்டர் தான் முதல்ல அனுப்பணும், சரியா? சரிம்மா. வெண்டைக்காய் சாம்பாருக்கு, இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு, அப்புறம் இந்த பீன்ஸ் அவரைக்காய் வந்து பொரியலுக்கு, சரியா? கல்யாணத்துக்கு எப்படி வெட்டணும்னு ராசாத்தி மேடம் சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. அதுபடி வெட்டுங்க. போங்க போங்க. அக்கா வெண்டைக்காய் கீழே வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்கம்மா.
என்னக்கா கட் பண்ணி முடிச்சாச்சா? முத்து இலை கொண்டு வாங்க. சரி இதோ வரேன். எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. பேக் பண்ண ஆரம்பிச்சலாம். இதெல்லாம் பேக் பண்ணிடலாம். அங்க கூட. என்னங்க மாமா, வெண்டைக்காய் லாஸ்ட்ல பேக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சா? வெட்டியாச்சு. அக்கா வெண்டைக்காய் கட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் பண்ணுங்க. இந்தா. அக்கா ராசாத்தி இந்த கடைகளுக்கு போட வேண்டியது குடும்பம் நான் கொண்டு வைக்கிறேன். கொஞ்சம் அதுவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. எடுத்துருங்க மாமா. முள்ளங்கி இலை போடு. இந்தாங்க. அண்ணா இலை. அண்ணே அண்ணே வந்துட்டமா. வெண்டைக்காய் ரெடிண்ணே, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போறோமா? எடுத்துட்டு வரப்ப குறுக்காட வர. வாங்க, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. கட்டர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். சரிங்க மேடம். ராசாத்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சுமா. சரிண்ணா, எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சுல? அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ராசாத்தி, அப்புறம் கடைக்கான காய்கறியை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி மாமா. இனிமேல கடைகளுக்கு தான் கட் பண்ணணும். அதனால இந்த இடத்தெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு கடைகளுக்கு வெட்ட மாதிரி காய விட்டுங்க. நாங்க அந்த காயெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். வாமாப்ல.